இன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து ரீஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் NVQ லெவல் 4 மட்டக்களப்பு மஞ்சந்தருவா தொழில்நுட்ப கல்லூரியில் இலங்கை தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தில் பயில்கின்றீர்கள். நீங்கள் பல விடயங்களையும் படித்து கொண்டிருக்கிறீங்க, செய்கிறீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறேன், தியரில் எக்ஸாம் வைக்கிறேன், ப்ராக்டிக்கல் செய்கிறோம், வைவாவும் வைக்கிறேன். அந்த வைவா சாதாரணமாக நமக்கு விடல, ஆங்கிலத்திலையும் செய்கிறேன், தமிழ்லையும் செய்கிறேன். இதனூடாக உங்களுடைய ஆங்கில அறிவு விருத்தியாக்கப்படுது. அது கணிதமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் டெக்னாலஜியாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும், உங்களோட அறிவு அதிகரித்து கொண்டு போகுது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் ஒரு சில முக்கியமான விடயத்தை நான் ஏற்கனவே நான் கதைச்சிட்டேன். அதில் சிறு விடயம் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு கவனிக்க. இது எல்லாருக்குமே மிகவும் பொருத்தமானதும் தேவையானதும் உண்டு. நார்மலி யூ ஆர் refrigeration and air conditioning technician NVQ level 4 students at Batikalo Manjandruwa Technology under the Department of Technical Education and Training. Jofalla, already we discussed about something about the subject matter connected with the science, maths, engineering, technology, mechanical engineering. Not only that, but also normally I am following the exam, continuously exam, Viva and the practical. Viva not only Tamil medium, in English medium also. You also are very clever, you also are very coordinate with me. Therefore, thank you very much for you. Because when you are following this fact continuously, you are a winner. You are a winner. ஆங்கிலம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ் என்றால் பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கணிதம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விஞ்ஞானம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய நாலேஜ் அசஸ்மெண்ட் எக்ஸாம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போய் இருந்து கொஞ்சம் டைம்லேயே செய்து நீங்கள் உடனடியாக சிக்கி அடைவீங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிரஜையாக, நல்ல ஒரு டெக்னீஷியனாக, நல்ல ஒரு இன்ஜினியரிங் அசிஸ்டண்டாக, ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக, நல்ல ஒரு பொறியியலாளராக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க என்பதில் எவ்வித ஐயமில்லைன்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு கதைச்சிருந்தேன். பொயிலின் விதி என்று ஒன்று கதைச்சிருந்தேன், அடுத்தது சால்சின் விதி என்று ஒன்று கதைச்சிருந்தேன். அப்போ அந்த பொயிலின் விதிக்கும் சால்சின் விதியிலையும் வரைவு இருக்கு. அந்த வரைவு எவ்வாறு அமைகிறது? We already discussed about the Boyle's law and the Charles law, but there are some graphs. That's the thing I am going to discuss today. What are the graphs? இதில் நான் பொயிலின் விதியும் சால்சின் விதியும் கேட்கக்குள்ள அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மேத்ஸ் கொஞ்சம் கூட போக வேண்டி வருது இந்த கிராஃப் விடுறதுக்கு. ஆகவே நீங்கள் ஓயில் அந்த மேத்ஸ் தான் படிச்சிட்டீங்க. When I draw the diagram for the Boyle's law or the Charles law, it goes through the graph. Again, we are going to the O-level mathematics. That's why we are going to discuss today. அதாவது தான் நான் இன்றைக்கு இந்த விடயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், பொயிலின் விதி படிச்சனா ஒரு குறித்த திணிவுடைய வாயு, ஏன் we are talking about the gases, வாயுக்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதாவது திண்மம், திரவம், வாயு என்று 3. இந்த திண்மமும் திரவம் வாயுவையும் கெமிஸ்ட்ரியில் அவங்க டீப்பாக படிப்பு சொல்லிக்காங்க. மூலக்கூறுகள் உங்களுக்கு தெரியும். மூலக்கூறு ஓ என்றா ஆக்சிஜன் அணு, O2 என்று சொன்னால் மூலக்கூறு, ஆக்சிஜன் மூலக்கூறு. O மைனஸ் O பிளஸ் என்று சொன்னால் அதில் ஆக்சிஜன் அயன். O3 என்று சொன்னால் ஓசோன். இப்படி இதுதான் மூலக்கூறு அணுக்கள். ஆகவே இந்த திண்மம், திரவம், வாயுவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். அதாவது இந்த கெமிஸ்ட்ரியில் படிக்கிறாங்க மூலக்கூறு. ஒரு இடத்துல மூலக்கூறு இருக்கக்குள்ள, ஒரு கிண்ணத்துக்குள்ள ஒரு மூலக்கூறு இருக்கக்குள்ள, அல்லது ஒரு பலூனுக்குள்ள மூலக்கூறுகள் இருக்கக்குள்ள, ஒரு வாயு மூலக்கூறுகள் இருக்கக்குள்ள அந்த மூலக்கூறுகள் அசையும். மூலக்கூறுகள் அசையும். There's a motion. We already discussed about the Boyle's law and the Charles law. What is the Boyle's law? When the mass remains constant, when the temperature remains constant, pressure proportionality 1 upon volume. P நேர்விகித சமன் ஒன்றிங்கில் V. அல்லது P ஆனது விக்கு நேர்மாறு விகித சமன். நேர்மாறு விகித சமன் ஒன்றின் கனவளவுக்கு நேர்விகித சமன், அமுக்கம் கனவளவுக்கு நேர்மாறு விகித சமன் என்று படிக்கிறாங்க. When the time the mass remain constant, தெளிவு மாறக்கூடாது.
At that time, temperature remains constant. Absolute temperature. தனி வெப்பநிலை அந்த நிலையில் தான் நாங்கள் பொயிலிம்பதியை கதைக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த மூலக்கூறுகள் என்று கதைக்கக்கூடாது. கெமிஸ்ட்ரியில் படிக்காங்க. அதாவது வாயுக்கள், there are two type of gases, இரண்டு வகையான வாயுக்கள் இருக்கின்றன. உண்மை வாயு அல்லது மெய்வாயு அல்லது இலட்சிய வாயு. அதாவது ரியல் கேஸ், ஐடியல் கேஸ் என்று சொல்ல படிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் படிக்க அது மாதிரி கூட கதைக்கிறோம். என்ன அவங்க அந்த கெமிஸ்ட்ரியில் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அந்த மூலக்கூறுகளுடைய கவர்ச்சி விஷயம் எவ்வாறு அமைகின்றது தான் கேள்வி. கெமிஸ்ட்ரியில் மூலக்கூறுகள் அசைஞ்சு தெரிஞ்சா கவர்ச்சி விசை குறை, அசையாம கிட்ட இருக்க மாட்டா கவர்ச்சி விசை கூட. அந்த கவர்ச்சி விசையை சொல்ற வந்தர் வாலிஸ் விசை கவர்ச்சி. என்ன கவர்ச்சி? ஹைட்ரஜன் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி, ஒக்சிஜன் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி, நைட்ரஜன் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி, ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள மூலக்கூறுகளுக்கு உள்ள கவர்ச்சி, மூலக்கூறுகள் என்று சொன்னா அந்த கவர்ச்சி விஷயத்தை சொல்ற வந்தர் வாலிசி விசை கவர்ச்சின்னு சொல்லி அந்த கெமிஸ்ட்ரி எடுவாங்க. அவன் அங்கே இதுவாங்க இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்களா, வந்தர் வாலிசி கவர்ச்சி விசை, வண்டர் வாலிஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க. Therefore, if I taking the H, it is a hydrogen atom. If I am taking the H2, it is a hydrogen molecule. If I am taking the H plus, it is a hydrogen ion. அதுதான் சொல்ல அங்கே there is a molecule, there is a molecular motion when we consider about the gases. திண்மம், திரவம், வாயு மூலக்கூறுகள் அடுக்கப்பட்டிருக்குது, நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்குது, ஐதாக அடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல கூட கதைக்கலாம். அவே that time they are talking only for the maybe the real gas or the ideal gas or the truth gas or the any gases. There are two type of gases. That is depending with the molecular force. Each molecular force. What is the force is calling? It's a van der Waals force. அதை வச்சு அதை கழிச்சிருக்கிறாங்க. அப்படி கதைக்குள்ள சால்சி மீதி கழிச்சினாங்க. கால்சி மீதி என்ன? அந்த டைமில் திணிவு மாறக்கூடாது, அமுக்கம் மாறக்கூடாது. ஏன் இதை பற்றி கதைக்கலையோ அது மாறாது. அந்த கனவளவு கிடைக்கும், வெப்பநிலையே கிடைக்கும். கதைக்காத திணிவும் அமுக்கம் அது மாறாது. அவை ஒரு குறித்தெழுனுடைய வாயு அமுக்கம் மாறாது இருக்கும் போது கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமம். தனி வெப்பநிலைக்கு நேர்விகித நீங்கள் வாயு இங்கிலீஷ்லையும் சொல்லி தமிழ்லையும் சொல்லி அழகாக சொன்னீங்க. கிளவர். அதாவது when you talk about the Salt's law, that time mass remain constant, temperature mass remain constant, pressure remain constant. Mass remain constant, pressure remain constant, voltage not the voltage, volume proportionality to the temperature. அதாவது கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமம். volume proportionality to the temperature என்று படிக்கிறாங்க. அவை அங்கே என்ன மாறாதுன்னு பார்ப்போம். இதை பற்றி கதைக்காம கேசஸ், என்னத்தை பற்றி கதைக்காம மூலக்கூறுகள், அங்கே என்னத்தை பற்றி கதைக்காம வந்தர் வாலிசி விசை. இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் கூட எழுதலாம், அதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் பாடமாக்க கூடாது. 10 தாள் எழுதுவாங்க நோட்ஸ். இது தேவையில்லை. ஒரு 5 நிமிட டிஸ்கஷன்ல 7 வார பேப்பரை சிம்பிளா அடிப்பட்டு போகலாம். அவங்க கேட்பாங்க உண்மை வாயு என்றால் என்ன, இலட்சிய வாயு என்றால் என்ன, அந்த உண்மை வாயு மெய்வாயுவானது இலட்சிய நடத்தையிலிருந்து எவ்வாறு விலகி காணப்படும், எப்போது இலட்சிய வாயு மெய்வாயு நடத்தையை அணுகி காணப்படும் என்ன அங்கே உடனே கணக்க வேண்டியது வந்தர் வாலிசி விசை. இது உங்களுக்கு தேவையில்லை என்றால் நான் சொல்லி போட்டு இப்போ நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. இங்கே வரைவு இருக்கு, இந்த பயிலும் விதிக்கும், இந்த சால்சி விதிக்கும் வரை உண்டு. அந்த வரைவு எப்படி வந்தது என்ன கூட நீங்கள் ஓ லெவல் இதை படிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்க, நான் இப்போ சொன்னா 2 விடயம் சொன்னால், அதாவது பொயிலின் விதி பி நேர்விகித சமன் ஒன்றிங்கில் வி, பி நேர்விகித சமன் ஒன்றிங்கில் வி என்று சொல்லி பொயிலின் விதியை பார்த்தினாங்க. பி நேர்விகித சமன் ஒன்றிங்கில் வி என்று சொல்லி பொயிலின் விதியை பார்த்தினாங்க. அதே மாதிரி சார்சி விதியில பி நேர்விகித சமன் டி என்று சொல்லி சார்சின் விதியை பார்த்திருந்தாங்க. இந்த 2 லைன்லேயே நான் என்ன சொன்னேன், இந்த 2ஐயும் கதைக்காதது மாதிரி. கதைக்காதது என்ன, கனவள திணிவு கதைக்கல, வெப்பநிலை கதைக்கல. இங்க பார்த்தோம்னா கதைக்காதது மாதிரி. என்ன கதைக்கல, திணிவு கதைக்கல, என்ன கதைக்கல, அமுக்கம் கதைக்கல. திணிவு கதைக்கல, அமுக்கம் கதைக்கல. திணிவு கதைக்கல, அமுக்கம் கதைக்கல. அது 2மே மாறிலி.
சரியானே? இந்த நிலையில நாங்க பார்த்தோம்னா தெரியும், ஒரு குறித்த தினமுடைய வாயுவின் வெப்பநிலை மாறாது இருக்கும் போது அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாறு விகித சமன் அல்லது ஒன்றின் கனவளவிற்கு நேர் விகித சமன், அல்லது ஒரு குறித்த தினமுடைய வாயுவின் அமுக்கம் மாறாதிருக்கும் போது கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன். இதை பாடமாக்குறதா? பாடமாக்க தேவை. இந்த எழுத்து பாடம் தெரிஞ்சாச்சு, சரி, இதை போட்டாச்சு, எழுதியாச்சு. அடுத்ததெல்லாம் தமிழ், அடுத்ததெல்லாம் இங்கிலீஷ். Therefore, when we discuss about the boys' law, that time is the mass remain constant and the temperature remain constant. At the time, pressure proportionality to the 1 upon volume. At the same, like the way, when the mass remain constant, pressure remain constant. At the time, volume proportionality to the temperature. This is the Charles law. This is boys' law. This is Charles law. This is boys' law. This is Charles law. இது வந்து boiling விதி, இது சால்சிங் விதி என்று பார்க்கணும். இதில் என்ன அர்த்தம் என்றா, இது அர்த்தம் என்னடா, அமுக்கம் கூட கூட கனவளவோ குறையும். இதான் அர்த்தம். இது அமுக்கம் கூடினால் கனவளவோ குறையும். when the pressure is increasing, volume will be decreasing. அமுக்கம் கூடினா கனவளவு என்ன இது குறையுது. அதே மாதிரி கனவளவு கூடினா தனி வெப்பநிலையும் கூடும். இதான் இதான் சால்சிமிரி. கனவளவு கூட கூட வெப்பநிலையும் என்ன கூடும், வெப்பநிலையும் கூடும். ஏன்? கனவளவு கூட கூட பெரிய இடமா இருக்கும், மூலக்கூறுகள் நெருக்கம் குறையும், மூலக்கூறுகள் அசைவு கூடும். ஆகவே அந்த பந்தர்பாடு விசைக்கவர்ச்சி குறையும், வெப்பநிலை என்ன அதிகரித்து அதிகரித்து காணப்படும். ஆகவே அமுக்கம், அதாவது கனவளவு வெப்பநிலை கூட கூட கனவளவு கூடும், கனவளவு கூட கூட வெப்பநிலை கூடும். மூலக்கூறுகள் ஒன்றோட அசைக்க மோதக்கூட என்ன அங்கே வெப்பம் உண்டாக்கப்படும். விளங்காணி அசைவு. இது வந்து நாங்கள் படிக்கிறது, இதுக்கு வரைவு இருக்கு. அந்த வரைவு எப்படி என்றதை தான் பார்க்கறதுக்கு நான் இப்போ கதைக்க போறேன். ஓகே, இப்போ பார்க்க போறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க ஓயில படிச்சிருப்பீங்க, ஒரு வரைவு படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு வரைவு, இந்த வரைவில் நாங்கள் இதை எக்ஸ் செல்லும், இதை ஒய் செல்லும் எடுப்போம். when we draw the diagram in the O level, this is x axis, this is y axis. அதுல வந்து ஒரு சமன்பாடு y சமன் mx ஆக இருக்குமாக இருந்தால் இது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு, இது உற்பத்தி ஊடாக செல்லும் என்று படிச்சிருப்பீங்க. படிச்சானே? ஒரு நேர்கோட்டின் வளைவு y சமன் mx ஆக இருக்கும் போதுதான் இதுக்கு உற்பத்தி ஊடாக போகும். இதை எடுத்து பார்த்தா இதுக்கு வெட்டு துண்டு இல்லை, வெட்டு துண்டு இல்லை. இங்க எம்ன்றது படித்திறன், என்ன சாமான்? படித்திறன். எம்ன்றது படித்திறன்டா tan θ, என்ன சாமான்? அப்ப நாங்கள் இந்த sin θ cos θ tan θ tan θ கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்ச நேரத்தில். எம்ன்றா படித்திறன், tan θ. இங்க வெட்டு துண்டு இல்லை. அவை இது உற்பத்தி ஊடாக செய்கின்ற நேர்கோடு நீங்க படிச்சிருக்கிறீங்க, சரியாது? அதே மாதிரி நம்ம பார்ப்போம், இன்னும் ஒன்று ஒரு வரைவு எடுத்து பார்ப்போம். y சமன் mx சக c. இதுக்கு வெட்டு துண்டு இருக்கு c. படித்திறன் m. படித்திறன் அல்லது சாய்வு விகிதம், படித்திறன் அல்லது சாய்வு விகிதம் அல்லது tan θ. அது வந்து என்னது ஜாமன் m. இவ்வாறு இருக்கக்குள்ள இதில் வரைவுக்குள்ள நான் எடுத்துக்கிறேன். இதை எக்ஸ் அச்சில் கீறேன், இதை ஒய் அச்சில் கீறேன். கீறக்குள்ள இது பெரிய வரைவு இப்படி எடுக்கின்னு சொன்னால் இதில் இந்த இதை வந்து சாய்வு விகிதம், அதாவது இப்படி கீறின வேண்டாம். இது டீட்டான்னு எடுத்தா இதுதான் tan θ. என்னமா tan θ? அந்த சாய்வு விகிதம் அது வந்து m. m sin θ angle cos θ சமன் tan θ ன்னு படிச்சிருப்பீங்க, ரைட்? அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க. அதில் வெட்டி தோண்டி சி என்ன, இந்த உயரம் வந்து என்ன காணப்படும்? சியா காணப்படும். இது படிச்சிருக்கீங்க, உலக படிச்சா. இதில் எம்எக்ஸ் மைனஸ் சி எல்லாம் கணக்கு எழுதலாம், அது உங்களுக்கு தேவையில்லை படத்தோட விடுறேன். இப்படி இருக்கக்குள்ள இப்ப நாங்க வரைவை பார்ப்போம். அதாவது இந்த பி நேர்வித சமன் ஒன்றில் வீட்டி வரைகிறப்ப ஒன்றுக்கு வரைகிறக்குள்ள உங்களுக்கு தெரியும். இதுக்கு வரைவுக்குறேன்னு சொன்னா ஒரு அதாவது இப்படி ஒரு எக்ஸைக்கையும் இதோட ஒய்ஐக்கியம் எடுத்து வரைவுக்குறா, அதாவது நேர்வித சமன் 3 3 2 2 10 10 விளங்கானே எங்க இருக்கிறேன். இதுல வந்து எக்ஸ் அக்கில ஒய் அக்கில பியையும் கவனம் இல்லை, வையக்கில பியையும் எக்ஸ் அக்கில ஒன்றில் வியையும் எடுத்து வரைவுகிறக்குள்ள இந்த வரைவு வந்து உற்பத்தியினூடாக செல்லுகின்ற நேர்கோடாக அமையும். இது எதுக்கு வரைவு? பீக்கும் ஒன்றில் வியக்கும். கவனம், பீக்கும். அதே போல
நாம் சால்சின் விதி எடுத்து வரைவு கீர்ணம்டா சால்சின் விதிக்கு வரைவு கீர்னா இப்படி ஒரு வரைவு எடுப்போம். சால்சின் விதி v நேர் சமன் t. ஆகவே இதில் v இதில் t அல்லது மாறி இதில் v இதில் t கீர்னா சரி மாறிங்கிற கீர்னா இது கூட இதுவும் கூடு. இதுவும் உற்பத்தியின் ஊடாக செல்கின்ற நேர்கோடாகும். எதற்கு பிக்கும் நேர் சமன் டீக்கும். எதுக்கு அங்கே வருன பிக்கும் ஒன்றிங்கில் விக்கும் உற்பத்தியின் ஊடாக செல்கின்ற நேரோடு வெட்டு துண்டு இல்லை. இதெல்லாம் கிளியர் தானே? சரி, இப்ப இப்படி வருது கிராஃப். அதாவது பி நேர்வித சமன் ஒன்றிங்கில் வியில பிக்கும் பி வர்சஸ் பி பிக்கும் பிக்கும் அப்படி வரைவு வரும். அது வரை உடனே தெரியும். அதற்கு தெரிஞ்சிருந்தா போதும். அது எப்படி வந்தது என்றதை நான் மெச்சூரா உங்களுக்கு சொல்லித்தார். இப்ப தெரியும் உங்களுக்கு இந்த பி நேர்வித சமன் ஒன்றிங்கில் வியில இத குறுக்கு பெருக்கம் பெருக்கணும்டா பிவி நேர்வித சமன் 1. சரியா? பிவி நேர்வித சமன் 1 சரிதானே? இந்த நேர்வித சமனாக மாற்றுறதுக்கு ஒரு மாறிலி கேல பெருக்கணும். இதையும் சொல்லி தந்தானே. இது P1 V1 P2 V2 P5 Tx Bx என்று மாறி மாறி கொண்டு போகும் பல பல நிலைகள். ஆரம்ப அமுக்கம் ஆரம்ப கனவளவு, இறுதி அமுக்கம் இறுதி கனவளவு. இப்போ நைதரசனியம் ஐதரசனியம் எடுத்து ஆரம்ப அமுக்கம் ரெண்டையும் கலந்தது பிறகு நைதரசனியம் ஐதரசனியம் எடுத்து அமோனியா தயாரிக்கக்குள்ள அது உங்களுக்கு தேவையில்லை. கெமிஸ்ட்ரி விளங்கானே சிம்பிளாக எல்லாத்தையும் பிள்ளைங்க தான் பட்ட நான் சொல்றேன். பாடமாக்குனா முடிச்சு. இவ்வாறு இருக்கக்குள்ள இப்போ பியை வந்து எக்ஸ்ஐக்கிலையும் பியை வந்து ஒய்ஐக்கிலையும் கீறு. இதுக்கு வரைவு எப்படி என்று கீறுனா இப்ப இதை உடனே எழுத பிவி என்னன்றைக்கு பிவி சமன் கே. இதை ஒரு கிராஃப் பண்ண போறேன். இதுல வந்து கிராஃப் வைக்கிறக்குள்ள பி வந்து ஒய்ஐக்கில் இருக்கு. பிஐ நான் இதில் எடுக்கிறேன். பிஐ இந்த இதுலையும் பிஐ இதுலையும் எடுக்கக்குள்ள இதுக்கு எப்படி வரைவு. ஆனால் அங்கே இருக்கிற பிக்கும் ஒன்றிங்கில் பிக்கு தான் உண்டு. உற்பத்தி ஊடாக செல்கின்ற நேரோடு இதுக்கு எப்படி வரைவு வந்து கேட்டுனா இப்போ வாக்குள்ள இந்த பிவி இதை என்னத்தில் எடுக்க எக்ஸைக்கி பி வந்து என்னத்தில் எடுக்க எக்ஸைக்கி பி என்னத்தில் எடுக்க ஒய்ஐக்கி XY சமன் சி அண்ட் எடுக்க. இந்த கே எழுத்த பார்த்தீங்கன்னா சி அண்ட் இன்னும் ஒரு மாறிலி சி. அந்த மாறிலி வந்து 4 இருக்கலாம் 10 இருக்கலாம் 100 இருக்கலாம். மாறிலி மாறாதது. இப்போ நான் நினைக்கிறேன்னு சொன்னா இந்த XY எனக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த XY இந்த சி என்ற மாறிலி 4 எடுக்க. இப்போ ஐ எம் அசியூமிங் திஸ் XY ஈக்குவல் டு 4 போட்டா இந்த XY நான் மீளம் எழுதுறேன் 2 வர்க்கம் என்று எழுதுறேன். 4 என்ன 2 வர்க்கம் XY சமன் 2 வர்க்கம் என்று சொன்னா இந்த XY சமன் 2 வர்க்கம் XY சமன் சி வர்க்கம் என்று மாறுது. என்னுடைய மாறுது சி வர்க்கம் மாற்றி சி வர்க்கம் அல்லது இன்னொரு வேறு வர்க்கம். இந்த XY சமன் சி ஸ்கொயர்ட் என்கின்றது. எக்ஸாக்ட்ல என்னத்தை போட்டேன் P. YX என்னத்தை போட்டேன் V. இது மாறிலி எடுக்கக்குள்ள XY சமன் சி ஸ்கொயர்ட் எடுக்கக்குள்ள அதனுடைய வரைவு அதிபர வளைவு Y சமன் MX ஆக C Y சமன் MX ஆக C Y வர்க்கம் சமன் 4AX பரவளைவினுடைய வரைவு இப்படி வரும் பரவளைவு. அதே மாதிரி இந்த XY சமன் சி ஸ்கொயர்ட் என்கின்றது மேத்தமெட்டிக்ஸில் அதை சொல்ற அதிபரவளைவு. இதை அழகாக எனக்கு அன்றைய கற்பித்த ஆசிரியர் இருவர் கர்மல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையில் முதல்வர் வந்து பாக்கிராய சார், அதே போன்று யாழ்ப்பாணத்தில் ரவிமோகன் சார் எனது குருக்கள் அவர்களை நினைவு கூர்ந்தவராக எல்லாம் அதை சொல்லி தந்தவங்க மேக்ஸ் எல்லாம் சரியா. இப்படி வரைக்கூட இதுக்குரிய வளைவு வந்து XY சமன் சி ஸ்கொயர்ட் Y சமன் MX Y சமன் MX ஆக C Y சமன் MX ஆக C Y வர்க்கம் சமன் 4AX அது பரவளைவு மாயி. இதை சொல்ற அதிபரவளைவின் சமன்பாடு என்ன சமன் அதிபரவளைவின் சமன்பாடு. அதிபரவளைவுண்டா இப்படி வரும். இப்படி இதைத்தான் சொல்றோம் அதிபரவளைவு. இதைத்தான் சொல்றோம் அதிபரவளைவு. விளங்காணி அப்ப
உடனே வேறு விட பின்பற்றுவதில் எது பி இங்கே மாறி இருந்தாலும் சரியா பிக்கும் பிக்கும் மாறி இருந்தாலும் அது என்ன அதிபர வளைவினுடைய சமன்பாடு அதிபர வளைவு அதிபர ஹைப்பர்போலா பரபோலா பரவளைவு ஹைப்பர்போலா அதிபர வளைவு ஸ்ட்ரைட் லைன் நேர்கோடு வட்டம் சர்க்கிள் விளங்கானி அது மாதிரி வரும் ஆகவே தான் இப்படி வரைபாடு எப்படி வரப்போகுதோ இப்படி வரப்போகுது என்று போய் வளைவு கலைச்சு முடிச்சுதான் இப்போ உங்களுக்கு போயிலும் மீது கலைச்சு I already discussed of the Boyce law, Charles law and the graph and the molecules and the van der Waals force எல்லாம் தமிழ்லையும் கழிச்சுது ஆங்கிலத்தில் இப்போ நான் இன்னும் ஒரு கதை வைச்சேன் அதாவது சாய் விகிதம் மேம் அதாவது கேண்டிடான்னு சொன்னேன் அப்போ அதை பற்றி சொல்லி யோசிக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை படிச்சிங்கன்னு தெரியாது நீங்கள் படிக்கவே இல்லை ரிக்னோமெட்ரி திருவண்ணாமலை அதே கொஞ்சம் கழிச்சிட்டு போவோம் முடிப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு செங்கோண முக்கோணம் நீங்கள் படிச்சிருப்பீங்க you already you know this செங்கோண முக்கோணத்தில் ஒரு செங்கோண முக்கோணம் எனக்குள்ள இது வந்து செங்கோணமாக இருக்கக்குள்ள இந்த 3 இடங்களை நாம் வந்து பிசி அண்டு இதேக்குள்ள விளங்க இது 90 பாக ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் வந்து 180 பாக இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இதை போய் கூட படிக்கலாம் சரியா இதில் நீங்கள் வந்து சைன் டீட்டா படிச்சிருப்பீங்க சைன் டீட்டா சமன் எது பக்கத்தீங்க செம்பக்கம் இதை எடுக்க எக்ஸ் அண்டு இதை எடுக்க ஒய் அண்டு இதை எடுக்க வந்து ஏ அண்டு எடுக்கு இல்லாட்டி ஜெட் அண்டு ஒரு ஜெட் எதிர்பக்கம் எக்ஸ் செம்பக்கம் ஜெட் சரியாது சைன் டீட்டா அதே மாதிரி கொஸ் டீட்டா அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம் எதுக்கு அயல் பக்கம் அதாவது இது டீட்டான்னு இருந்துக்கன்னு சொன்னால் நான் டீட்டா போடல முதல் அதாவது சைன் டீட்டா எதிர்பக்கத்தீங்க இந்த டீட்டாக்கு எதிர்பக்கம் செம்பக்கம் இந்த டீட்டாக்கு அயல் பக்கம் செம்பக்கம் செட் ரெண்டு போகல இந்த டேன் டீட்டா என்ன எதிர்பக்கத்தீங்கள் அயல் பக்கம் எதிர்பக்கம் என்ன எக்ஸ் அயல் பக்கம் என்ன ஒய் இதை நீங்கள் நிறைவே படிக்கலாம் tan theta வந்து sin theta equal cos theta என்று வரும் இது தெரிஞ்சிருக்கணும் tan theta equal cos theta அப்போ tan theta சமன் sin theta என்ன ரெண்டுங்க x equal y அதுக்கு கீழே cos theta y equal z y equal z என்று வருது y equal z என்று வருது அதாவது sin theta x equal z x single z sin theta x single z cos theta y single z ஆகவே tan theta சமன் டெபிரிக்காவ் x single z பிரிக்கப்படுது அரண y single z அரணை தரையா மாற்ற தலைகளா மாறும் x single z தர z single y இந்த செட்டிங் இந்த செட்டிங் பட்டுப்பட்டா x single y வருதா tan theta x single y அண்டி வருதானே அது நிறைய எடுக்கலாம் அதில் லேசி x single y ஆகவே sin theta எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் cos theta அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம் tan theta எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம் வந்து படிக்கி இந்த tan theta தான் அந்த வரைவில் வர ஏம் இந்த tan theta தான் y7mx அது என்ன சொல்ற சாய்வு வீதம் படித்திறன் சாய்வு வீதம் எம் அந்த எம் tan theta சமன் என்று படிச்சுதான் அந்த வரைவு வந்தது என்று சொல்லக்குள்ள விடத்தை இன்னும் ஒன்றதை ஞாபகப்படுத்தி போட்டு போயிடுறேன் அதை பிறகு கதைக்கிறதை விட இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் சும்மா படிப்பேன் ஞாபகப்படுத்துவோம் ஒரு செங்கோண முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணி செய்து பார்ப்போம் ஞாபகத்துக்கு இது ஒரு செம்பக்கம் இந்த செங்கோண முக்கோணியில் 3 இடங்களில் பேருடன் ஏ பி ஜி அப்போ நான் திரும்பி எடுக்கிறேன் இது எக்ஸ் இது ஒய் இது செகண்ட் ஓர் போடக்குள்ள நான் கட்டிருக்கேன் சைன் டீட்டா சமன் எத்தனை சைன் டீட்டா இந்த இதுக்கு பக்கம் ஒய் செம்பக்கம் ஜெட் கொஸ் டீட்டா அயல் பக்கம் எக்ஸ் செம்பக்கம் ஜெட்
சைன் டீட்டா இதான்னு சொன்னால் சைன் வர்க்கம் டீட்டா ஒரு இடம் காண்போம். சைன் வர்க்கம் என்ன 2 இடம் 2 வர்க்கம் 2 இடம். அப்போ சைன் வர்க்கம் டீட்டா வந்து ஒய் வர்க்கத்தின் கீழ் ஜெட் வர்க்கம் கொஸ்டீட்டா அது மாதிரி கொஸ் வர்க்கம் டீட்டாவை காண்போம். இந்த கொஸ் வர்க்கம் டீட்டா பெருக்கிறேன் 2 இடம் பெருக்கிறேன் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் என்னையாமா சட் வர்க்கம். இந்த சைன் வர்க்கம் டீட்டாவையும் கொஸ் வர்க்கம் டீட்டாவையும் கூட்டி பார்ப்போம். பழைய ஞாபகத்தோடு எடுத்து பார்க்கணும். சைன் வர்க்கம் டீட்டா பிளஸ் அங்கே பார்க்குற சார் ஆரம்பத்தில் எனக்கு செய்தது ரிக்னோமெட்ரி கொஸ் வர்க்கம் டீட்டா அது சாம எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கக்குள்ள சைன் வர்க்கம் டீட்டா இங்கே இருக்குது ஒய் வர்க்கத்தின் கீழ் ஜெட் வர்க்கம் சக இது என்ன வருது எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஜெட் வர்க்கம் ஒன்று வருது. இப்படி எடுத்து நாங்கள் செய்து போகல அதாவது கீழே என்ன சக இப்படி நாங்கள் எடுத்து செய்கிறோம் செய்து போகல. இந்த சைன் வர்க்கம் டீட்டா கொஸ் வர்க்கம் டீட்டாவினுடைய பெருமதி என்னென்று வரும் மாட்டா 1 வரும். என்னென்று வரும் 1 சைன் வர்க்கம் டீட்டா சக கொஸ்கு வர்க்கம் டீட்டா சமம் என்னென்று வரும் 1. அது உங்களுக்கு தேவையில்லை விளங்கானே. அவே ப்ரூவ் பண்ணி போகல சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் கொஸ்கே டீட்டா சமம் என்னென்று வரும் 1 வரும். அது சைன் டீட்டா வந்து எதிர் பக்கத்தின் செம்பக்கம் கொஸ் டீட்டா வந்து அயல் பக்கத்தின் செம்பக்கம் tan டீட்டா வந்து எதிர் பக்கத்தின் அயல் பக்கம் வந்து எடுத்து தான் tan டீட்டா தான் படிக்கிறன். அதுதான் வந்து என்னதான் எம் சாய்வு விகிதம் சி அண்ட் இருந்தால் வட்டி துண்டு அதன் அடிப்படையில் அந்த பீக்கும் அது என்ன ஆகிறது வளைவு பரவளைவு அதிபரவளைவு என்ன அதிபரவளைவு கைப்பு போல விளங்கிதான் உங்களுக்கு எல்லாம். இப்போ நான் அதான் இந்த அதாவது சாய்வு விகிதத்தை கண்டுதான் படிக்கிறேன் என்று சொன்னால் வெட்டி துண்டா என்ன கலைச்சினேன் அவருடைய வரைவு எவ்வாறு அமைந்திருந்தது நம்ம எல்லாருக்கும் மனைவி தானே. ஓகே தேங்க்யூ.